மக்களுக்கு சேவை செய்கிறத விட ஸ்டாலின் வராரு, ஸ்டாலின் போறாரு, ஸ்டாலின் உட்கார்றாரு, ஸ்டாலின் மனு வாங்குறாரு, ஸ்டாலின் தூங்குறாரு, ஸ்டாலின் எல்லாத்தையும் கொண்டு போய் வைகை ஆற்றுல விடுறாருன்னு சொல்லி நாள்தோறும் விளம்பரம் படுத்திக்கிட்டு இதன் மூலமாக மக்கள் ஏமாந்துருவாங்கன்னு நினைக்கிறாங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் 4.5 ஆண்டுகள் புரட்சி தமிழர் எடப்பாடியார் தலைமையில் இருந்த ஆட்சியும் இன்றைக்கு இந்த ஸ்டாலின் நடத்துகின்ற இந்த பொம்மை அரசாங்கத்தினுடைய விளம்பர அரசாங்கத்தினுடைய 4.5 ஆண்டு ஆட்சியும் ஒப்பிட்டு பார்க்குறாங்க. இன்னைக்கு வெறும் வெற்று விளம்பரங்களால் இந்த ஆட்சி இன்னைக்கு மக்களை ஏமாத்திட்டு இருக்கு. ஸ்டாலின் தேவலோகத்திலிருந்து இறங்கி வந்த தேவதூதர் போலவும் அவர் அப்படியே மேக்கப் பண்ணிக்கிட்டு இந்த பார்க்கறது என்னவோ இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற நடிகர்கள்லாம் வெட்கப்படுற அளவுக்கு இவர் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. பாருங்க, நான் உங்களுக்கெல்லாம் நல்லது செய்ய வந்திருக்கேன், உங்களுடைய பிரச்சனையெல்லாம் தீர்க்க வந்திருக்கேன், நான் தமிழ்நாட்டை சொர்க்கமாக்க போகிறேன், நீங்கள் எல்லாம் இது உங்கள் குறையெல்லாம் எழுதிட்டு என்கிட்ட இந்த ஒரு பொட்டி வைக்கிறேன், அதில் கொட்டுங்கன்னாரு. எல்லாம் போட்டாங்க. போட்ட உடனே அதை பூட்டி இதை பாருங்க பூட்டிட்டேன், இந்த சாவி பாக்கெட்டில் போட்டுட்டேன், நான் நேராக போகிறேன், ஆட்சிக்கு வரேன், ஆட்சிக்கு வந்த உடனே 100 நாள் எல்லாத்தையும் தீக்கிறேன்னாரு. எதை தீத்தாரு? இன்னைக்கு தேர்தல் களத்தில் இருக்கிற ஒரே கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான். தினசேவல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சிறப்பு நேர்காணலுக்கு வந்திருக்காங்க அதிமுக செய்தி தொடர்பாளர் திரு ஆவடி குமார் சார். வணக்கம் சார். இதோ இப்போ வந்துட்டேன்னு சொல்ற மாதிரி எலெக்ஷன் ரொம்ப கிட்ட நெருக்கமாக வந்துகிட்டே இருக்கு. 2026 சட்டமன்ற தேர்தல் எப்படி இருக்கும்? தேர்தல் களம் எப்படி இருக்கும்னு உங்களுடைய பார்வை? இல்லை, நீங்கள் வந்துட்டோம் தேர்தல் ஒன்றும் வந்துடுறதில்ல. தேர்தல் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கும். அதை நோக்கி நம்ம தான் போயிட்டு இருக்கோம். தேர்தல் நாள் வந்துடும்ன்றதுனால நம்ம நெருங்கி போயிட்டு இருக்கோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் தேர்தலை நெருங்கின கட்சியால் இன்னும் ஒரு 6-7 மாதம் இருக்கு. அவ்வளோ நாள் இருந்தாலும் இன்னைக்கு தேர்தல் களத்தில் இருக்கிற ஒரே கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான். புரட்சி தமிழர் எடப்பாடியார் இன்றைக்கு தமிழ்நாட்டில் 170 தொகுதியில் வாக்காளர்களை சந்தித்து ஒரு தொகுதிக்கு குறைஞ்சது 20,000-30,000 வாக்காளர்கள் நேரடியாக சந்தித்து வாக்கு கேட்டு இந்த ஆட்சி மாற்றத்துக்கு இன்னைக்கு முழுமையாக ஒரு களத்தை உருவாக்கிட்டார். இன்னைக்கு அவர் போகிற இடங்கள் எல்லாம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் 4.5 ஆண்டுகள் புரட்சி தமிழர் எடப்பாடியார் தலைமையில் இருந்த ஆட்சியும் இன்றைக்கு இந்த ஸ்டாலின் நடத்துகின்ற இந்த பொம்மை அரசாங்கத்தினுடைய விளம்பர அரசாங்கத்தினுடைய 4.5 ஆண்டு ஆட்சியும் ஒப்பிட்டு பார்க்குறாங்க. இன்னைக்கு வெறும் வெற்று விளம்பரங்களால் இந்த ஆட்சி இன்னைக்கு மக்களை ஏமாத்திட்டு இருக்கு. எல்லாத்த விட அவங்க ஸ்டாலின் தனக்குத்தானே பட்டம் சூட்டிக்கிறதும் அவருடைய மகன் உதயநிதியை வச்சு பெருமை பேசுகிறதும் அந்த ஆட்சியினுடைய பெருமை என்ன. கன்னடாவில் ஃபாலோ பண்ணுறாங்க, காஷ்மீரில் ஃபாலோ பண்ணுறாங்க, அமெரிக்காவில் கேட்டாங்க, ஆப்பிரிக்காவில் கூப்பிட்டாங்கன்னு சொல்லி கதை விட்டுக்கிட்டு ஏமாற்றிக்கிட்டு நாள்தோறும் பக்கமாக விளம்பரம் கொடுத்துட்டு இந்த பத்திரிகை ஆட்சி நிர்வாகத்தில் எந்த வேலையும் செய்ய விடாமல் அதிகாரிகளும் அலுவலர்களும் இன்னைக்கு மக்களுக்கு சேவை செய்கிறத விட ஸ்டாலின் வராரு, ஸ்டாலின் போகிறாரு, ஸ்டாலின் உட்கார்றாரு, ஸ்டாலின் மனு வாங்குறாரு, ஸ்டாலின் தூங்குறாரு, ஸ்டாலின் எல்லாத்தையும் கொண்டு போய் வைகை ஆற்றுல விடுறாருன்னு சொல்லி நாள்தோறும் விளம்பரம் படுத்திக்கிட்டு இதன் மூலமாக மக்கள் ஏமாந்துருவாங்கன்னு நினைக்கிறாங்க. ஏன்னா கடந்த தேர்தலில் பிரசாந்த் கிஷோர் வச்சு 380 கோடி கொடுத்து இந்த ஸ்டாலின் வராரு, விடியல் தர போகிறாருன்னு பாட்டு பாடி டான்ஸ் ஆடி விளம்பரம் பண்ணி இவங்க 525 வாக்குறுதி கொடுத்து ஏமாந்து ஆட்சியை பிடிச்சிட்டாங்க. அது கூட பெரிய மிருகபலத்தில் பிடிக்கல, வெறும் 3% இடைவெளியில் ஆட்சியை பிடிச்சாங்க. அதனால் இவங்க என்ன நினைக்கிறாங்க, இப்போ மறுபடியும் மக்கள் ஏமாறுவாங்க, இந்த நான் அதை செஞ்சிட்டேன் இதை செஞ்சிட்டேன், இந்தியாவிலேயே சிறந்த ஆட்சி, உலகத்திலேயே புதிய ஆட்சின்னு சொல்லி கதை விட்டால் நம்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு எதையுமே செய்யாமல் அதிமுக ஆட்சியில் அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் இருந்த ஆட்சி செஞ்ச நல்லதையெல்லாம் கெடுத்துட்டு இன்றைக்கி வெறும் ஃபோட்டோ ஷூட் நடத்திக்கிட்டு இருக்காங்க. நாள்தோறும் மேக்கப் பண்ணிக்க வேண்டியது எங்கேயாவது 2 ஃபோட்டோ ஷூட் நடத்திட்டு அதை எடுத்து பத்திரிகையில் விளம்பரமாகவும் போட்டுட்டு இந்த மீடியா மாஃபியாக்களை வச்சுக்கிட்டு இன்றைக்கி அதை விளம்பரப்படுத்த வேண்டியது. அந்த எதிர்கருத்து எதுவுமே, இந்த ஆட்சியினுடைய அவலங்கள் எதுவும், மக்கள் பிரச்சனை எதுவுமே பேச விடாமல் மீடியாக்களை மிரட்டி வச்சுக்கிட்டு மீடியாக்களை கட்டுப்படுத்தி வச்சுக்கிட்டு செய்தி எதுவும் வெளியே விடாமல் இது ஏதோ ஸ்டாலின் தேவலோகத்திலிருந்து இறங்கி வந்த தேவதூதர் போலவும் அவர் அப்படியே மேக்கப் பண்ணிக்கிட்டு இந்த பார்க்கறது என்னவோ இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கிற நடிகர்கள்லாம் வெட்கப்படுற அளவுக்கு இவர் நடிச்சுக்கிட்டு இருக்காரு.
இது வந்து இன்னைக்கு களத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் இன்னைக்கு களத்தில் அதுக்கு போனதுக்கு பிறகு தமிழ்நாடு முழுவதும் மக்களை சந்தித்த பிறகு ஒரு சாதாரண விவசாயியாக மக்களில் ஒருவராக அவர் வந்து களத்தில் நிற்கிறாரு. இன்னைக்கு மக்கள் சாதாரணமாக அவர்கிட்ட வந்து பேசுகிறாங்க, அவங்களுடைய பாதிப்புகளை சொல்கிறாங்க, அவங்களுடைய குறைய சொல்கிறாங்க, அதுக்கு நிவாரணத்தை இவர் தான் தர முடியும்னு நம்புகிறாங்க, அவர்கிட்டையும் கேட்குறாங்க. எல்லா தரப்பு மக்களையும் இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் சந்திக்கின்ற ஒரே தலைவராக, ஒரு எளிமையான தலைவராக, மக்கள் ஏற்றுக்கொண்ட தலைவராக அண்ணன் எடப்பாடியார் இன்னைக்கு உருவாயிட்டார். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு எந்த இடத்துல எந்த கேள்வி கேட்டாலும் விரல் நுனியில செய்தி தர ஒரே தலைவர் தமிழ்நாட்டில் எடப்பாடியாரை தவிர வேற யாரும் இல்லை. ஒரு சாதாரண கிராமத்தால், அவர் ஒரு விவசாயி, அவருக்கு என்ன தெரியும்னு கேட்டவங்கலாம் இன்னைக்கு இவரை விட யார் வந்து சிறப்பாக நிர்வாகத்தை தெரிஞ்சவங்க இருக்கிறாங்கன்னு கேட்குற அளவுக்கு அவர் ஒரு மலைக்க வச்சிருக்காரு. இன்னைக்கு விவசாயிக்கு தானே சார் விவசாயியோட கஷ்டம் என்னன்னு தெரியும். இப்போ ரீசெண்டா மழையில அதுதான் விவசாயின்றதுனால விவசாயிகளுடைய கஷ்டம் மட்டும் இல்லை, எல்லா தரப்புக்கும் அவர் வந்து தன்னை வந்து நல்லது பண்ணது மட்டும் இல்லாமல் என்ன பிரச்சனைன்றதை அவர் உணர்ந்திருக்கிறார். ஒரு மக்கள் தலைவராக மக்களுடைய அனைத்து மக்களுடைய பிரச்சனைகளையும் தெரிஞ்சவராக, கள நிலவரங்களை புரிஞ்சவராக இருக்கிறார். ஒரு முதலமைச்சருக்கு தெரியாதது, ஒரு இந்த ஆட்சி நடத்துகின்ற அமைச்சர்களுக்கு தெரியாதது அவருக்கு வந்து தெளிவாக தெரியுது. அதுக்கு விளக்கம் சொல்றாரு. அவரை வந்து எதிர்கொள்றதுக்கு யாருக்குமே இன்னைக்கு முடியலன்ற அளவுக்கு சட்டசபையில் பார்த்தீங்கன்னா கூட அவர் கேள்வி கேட்டார்னா பதில் சொல்ல முடியலன்றதுனால அந்த விசுவலை கூட ஆஃப் பண்ணுறாங்க. இன்னைக்கு ஒளிபரப்பு ஓடிக்கிட்டே இருக்கான். இவர் பேச ஆரம்பித்த உடனே சபாநாயகர் அப்பாவுக்கு அதுதான் வேலை, அந்த சுவிட்ச் ஆஃப் பண்ணுறதுக்கு மட்டுமே ஒரு சபாநாயகரை இன்னைக்கு வந்து அப்பாவை உட்கார்ந்துட்டு இருக்காரு. இப்படி அவரை கண்டு நடுங்கிறாங்க. இந்த நிலையில் அவரை எதிர்கொள்ள முடியல, அவருடைய கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியல. அதுக்கு என்ன பண்ணுறாங்க, மக்கள்கிட்ட போய் இன்னைக்கு வந்து ஸ்டாலின் அங்கங்கே ஃபோட்டோ ஷூட்டு மேடை போடுறாரு. எப்படி அந்த காலத்தில் எதிர்கட்சியாக இருக்க சொல்ல அங்கங்கே ஒரு மேடை போட்டு இதோ எல்லாம் மக்கள் எல்லாம் கூப்பிட்டு நான் தான் வந்திருக்கேன், கருணாநிதியினுடைய பையன் வந்திருக்கேன், என்ன பாருங்க, நான் உங்களுக்கெல்லாம் நல்லது செய்ய வந்திருக்கேன், உங்களுடைய பிரச்சனையெல்லாம் தீர்க்க வந்திருக்கேன், நான் வந்து தமிழ்நாட்டை சொர்க்கமாக்க போகிறேன், நீங்கள் எல்லாம் இது உங்கள் குறையெல்லாம் எழுதிட்டு வந்து என்கிட்ட இந்த ஒரு பொட்டி வைக்கிறேன், அதில் கொட்டுங்கன்னாரு. எல்லாம் போட்டாங்க. போட்ட உடனே அதை பூட்டி இதை பாருங்க பூட்டிட்டேன், இந்த சாவி பாக்கெட்டில் போட்டுட்டேன், நான் நேராக போகிறேன், ஆட்சிக்கு வரேன், ஆட்சிக்கு வந்த உடனே 100 நாள் எல்லாத்தையும் தீக்கிறேன்னாரு. எதை தீத்தாரு? அந்த பொட்டி எங்கே இருக்குது? அந்த பொட்டியில் போட்ட மனு என்னாச்சு? எதையுமே செய்யாமல் அப்போ என்ன சொன்னார், நான் 100 நாள் ஆட்சிக்கு வந்து 100ஆவது நாள் நான் செய்யலைன்னா வந்து என் வீட்டில் வந்து கேளுங்க. இப்போ யாராவது வீட்டில் போய் கேட்க முடியுமா? அவர் வீட்டு பக்கம் போக முடியுமா? அமைச்சர்களே வீட்டு பக்கம் போகிறது இல்லை, அவங்களே போக முடியல. இவர் எங்கேயாவது மேக்கப் பண்ணிட்டு வெளியே வந்தாருன்னா தான் அவரை பார்க்க முடியுன்ற நிலையில் இன்னைக்கு வந்து ஆட்சி நடத்திட்டு, இதை விட வெக்கக்கேடு, மக்களை எவ்வளோ இழிச்சவாயன், எவ்வளோ ஏமாளி, எவ்வளோ கோமாளின்னு ஸ்டாலின் நினைக்கிறாருன்றதுக்கு ஒரே ஒரு உதாரணம், 525 வாக்குறுதி கொடுத்தாரு. அதில் வந்து பெரும்பகுதி ஒரு 90% எதையுமே செய்யலை, ஒரு 10% அரைகுறையாக செஞ்சுருக்காரு. அந்த 90% வாக்குறுதியை நிறைவேற்றாமல் எந்த மக்கள்கிட்ட வாக்குறுதி கொடுத்தாரோ அந்த மக்கள்கிட்ட போய் நாங்கள் எல்லாத்தையும் செஞ்சிட்டோம், 98% நிறைவேற்றிட்டோம், அவங்க கிட்டயே பொய் சொல்கிற அளவுக்கு ஒரு தைரியம் வருதுன்னா, அவங்களுக்கு தெரியாதா? மாதந்தோறும் கரண்ட் பில் எடுக்கிறோம், நாங்கள் எடுத்தாங்களா? மக்கள் கேட்க மாட்டாங்க. நாங்கள் வந்தால் வந்து மின் கட்டணத்தை வந்து உயர்த்த மாட்டோம்னு சொன்னாங்க. இப்போ 65-70% உயர்த்திருக்காங்க, ஆண்டுக்கு 6% உயர்த்திட்டு வராங்க. இன்னைக்கு 500 ரூபாய் கரண்ட் பில்லு கட்டினவங்கலாம் 1500 ரூபாய் கட்டிட்டு வாயில் அடிச்சுட்டு வராங்க. அது அந்த மக்கள்கிட்ட போய் நான் சொன்னதை செஞ்சிட்டேன்னு சொன்னால், ஒன்று இவர் முட்டாளாக இருக்கிறாரா இல்லை மக்களை முட்டாள்னு நினைக்கிறாரான்னு நினைக்க மாட்டாங்க. ஒவ்வொரு பிரச்சனையும் எதையுமே செய்யாத இந்த மக்களுக்கு நாங்கள் வந்த உடனே கேஸ் சிலிண்டருக்கு 100 ரூபாய் தருவோன்னு சொன்னார். அந்த மக்கள்கிட்ட தானே சொன்னாங்க. இன்றைக்கி கொடுத்தாங்களா? இது வரைக்கும் எதையுமே செய்யாமல், அதுபோல் ஒவ்வொரு திட்டம் அவர் சொன்னது எதையுமே செய்யாமல் வந்து நான் செஞ்சிட்டேன்னு சொல்கிறாருன்னா, அப்போது அவர் எவ்வளோ ஏமாத்துறாரு. இது ஒரு சீட்டிங் செய்கிறத ஒரு வாடிக்கையாக வச்சுட்டு மறுபடியும் வாக்குறுதியை கொடுத்துட்டு இந்த மக்கள் ஏமாந்துருவாங்க நினைக்கிறாரா? ஆனால் மக்கள் விழிப்புணர்வோடு இருக்கிறாங்க. நீங்கள் உதாரணத்துக்கு சொன்னீங்கன்னா,
அண்ணன் எடப்பாடியார் சிவகங்கை பிரச்சாரம் போனார். சிவகங்கை பிரச்சாரம் போக சொல்ல அது முடிஞ்ச உடனே வழக்கமாக எல்லா ஊர்லேயும் பிரச்சாரம் போனால் அந்த இடத்துல மாலையில் பிரச்சாரம்னா காலையில் அங்கே போயிருக்கிற மக்களை சந்திக்கிறது, அங்கே இருக்க நிர்வாகிகளை சந்திக்கிறது, அங்கே பிரச்சனைக்குரிய சங்கங்களை சந்திக்கிறது, இது வந்து வாடிக்கையாக வச்சுக்கணும். அப்படியே அவர் சிவகங்கை போக சொல்ல கீழடியில் போய் அங்கே இருக்கிற கீழடி அந்த ஆய்வகத்தை, அது அவர் உருவாக்கின ஆய்வகம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி காலத்தில் தான் கீழடியில் அகழ்வாய்வை மாநில தொல்லியல் துறை அனுமதி நடத்தணும்னு சொல்லி மத்திய தொல்லியல் துறை கிட்ட அனுமதி வாங்கி புரட்சி தலைவி அம்மா ஆரம்பித்து வச்சது தான் கீழடி அகழ்வாய்வு. அந்த அகழ்வாய்வில் கிடைச்ச பொருளெல்லாம் அகழ்வாய்வு வைப்பகம் வச்சது அந்த எடப்பாடியாருடைய ஆட்சி. அதுக்கு அடிக்கல் நாட்டி அந்த அகழ்வாய்வு வைப்பகத்தை உருவாக்குனார். அதனால் அவர் போய் அங்கே பார்வையிடுறாரு. அப்போது மதுரை ஃபாத்திமா கல்லூரி மாணவர்கள்லாம் அங்கே அவங்களும் பார்வையிட வராங்க. அப்போ அவங்க கேட்குறாங்க, அம்மா ஆட்சிலையும் சரி உங்கள் ஆட்சிலையும் சரி மடிக்கணினி கொடுத்தாங்க, இப்போ வந்து அதை நிறுத்திட்டாங்க. இந்த 4.5 வருஷம் இந்த ஆட்சியில் ஒருத்தர் கூட கொடுக்கல, அதனால் எங்களுக்கெல்லாம் அங்கே கஷ்டமாரி எங்களுடைய சீனியர்லாம் அது கிடைச்சிது, எங்களுக்கு அந்த இது கிடைக்கல அப்படின்னு சொல்ல அவர் ஆமாம் இவங்க நிறுத்திட்டாங்க, பரவாயில்லம்மா, நான் இந்த 2026 அதிமுக ஆட்சி வந்தோடனே எல்லாருக்கும் மடிக்கணினி நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவாதம் சொல்கிறாரு. அவங்க வந்து சந்தோஷமாக அதை செய்கிறாங்க. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா அந்த அளவுக்கு எளிமையாக அவங்க இவரோட பேசுகிறாங்க. இவரும் அந்த உத்தரவாதம் தராரு. இதே மாதிரி நீங்க பல இடங்கள்ல நானே பார்த்துருக்கேன். ஒரு போற இடங்கள்ல அங்க இருக்கிற மக்கள் கேட்குறாங்க, இந்த பெண்களுடைய முதிர்கன்னிகள் நிறைய ஆயிட்டாங்கன்னு சொல்லி பெண்களுடைய திருமணத்திற்கு அம்மா திருமண உதவி திட்டம் கொண்டு வந்தாங்க. அவங்களுக்கு 1 சவரன் தங்கத்தில் தாலி கொடுத்தாங்க. இன்னைக்கு கூட அம்மா ஆட்சியிலும் சரி அந்த எடப்பாடியார் ஆட்சியிலும் சரி இன்னைக்கு பல்லாயிரக்கணக்கான தாய்மார்கள் கழுத்தில் தாலி இன்னைக்கு உருவாகி இருக்குன்னா அது அதிமுக ஆட்சியில் அம்மா கொண்டு வந்த திட்டம். அதனுடைய தொடர்ச்சி எடப்பாடியார் செஞ்ச பணி, அதனுடைய விளைவாக அவங்களுக்கு தாலி கொடுத்த திட்டம். ஆனால் இந்த 4.5 வருஷம் இவங்க ஒருத்தருக்கும் அந்த தாலி கொடுக்கல. தாலி கொடுக்குற திட்டத்தையும் நிறுத்திட்டாங்க. இந்த தாலி கொடுத்தது மட்டும் இல்லாமல் அதிமுக ஆட்சியில் பட்டதாரி பட்டய படிப்பு படித்த பெண்களுக்கு 50,000, சாதாரணமானவங்களுக்கு 25,000 அவங்க திருமண செலவுக்கான தொகையாக கொடுத்தோம். அதையும் நிறுத்திட்டாங்க. அதனால் அவங்க அந்த தாய்மார்கள் கேட்குது, எங்கள் இன்னைக்கு தங்க வைக்கிற வேலையில் நாங்கள்லாம் நினச்சி கூட பார்க்க முடியல, என் பொண்ணுக்கு கல்யாணம் நடத்த முடியல, இந்த ஆட்சி வந்ததுலேருந்து இதையும் நிறுத்திட்டாங்க அப்படின்னு சொல்ல இவர் சொல்கிறாரு, இந்த ஆட்சியில் வந்து இதை மாதிரி தான் செஞ்சிட்ருக்காங்க, பரவாயில்ல பொறுத்த நாள் பொறுத்தீங்க, இன்னும் ஒரு 6 மாதம் பொறுத்துங்க, அதிமுக ஆட்சிக்கு வரும், நான் மறுபடியும் வந்தால் தங்கத்தில் தாலி தருவோம், 25,000 50,000 அது தொடரும். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு மணமகனுக்கு பட்டு வேஷ்டியும் மணமகளுக்கு பட்டு சேலையும் நாங்கள் தருவோம், நீங்கள் அதை தைரியமாக இருங்கன்னு சொல்கிறாங்க. அதுதான் வந்து மக்கள்கிட்ட நிற்கிது. இன்னைக்கு நாங்கள் செஞ்சதை இன்னைக்கு மறுபடியும் அவங்க புதுப்பிக்கிறதுனால இவங்க கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றலைன்றதை விட அதிமுக ஆட்சி காலத்தில் செஞ்ச நல்லதையெல்லாம் இவங்க நிறுத்திட்டு இவங்க கேட்டால் 1000 ரூபாய் கொடுத்துட்டேன்றாங்க. 1000 ரூபாய் கொடுக்குறன்றது இவங்க 1000 ரூபாய் கொடுக்குறன்றதே பொய். ஏன்னா ஆட்சிக்கு வந்த உடனே அவங்க கொடுத்துருந்தாங்கன்னா அவங்க ஆட்சினால் கொடுத்தாங்க, ஆட்சிக்கு வந்தாங்க, சொன்ன வாக்குறுதி நிறைவேற்றாங்கன்னு சொல்லலாம். ஆனால் 28 மாதம் அவங்க அதை பற்றியே கவலைப்படல. அப்போது சட்டசபையில் கேட்க சொல்லியும் சரி, பொதுமக்கள் கேட்க சொல்லியும் சரி, திமுகவினுடைய பொதுச் செயலாளர் துரைமுருகன் சொன்னார், நாங்கள் சில்லறை மாற்றின்னு இருக்கோம், எடுத்துன்னு வந்து கொடுக்குறோன்னாரு. அன்னைக்கு நிதியமைச்சராக இருந்த பழனிவேல் தியாகராஜன் சொன்னார், இன்னைக்கு இருக்க பொருளாதார நிலையில் அதெல்லாம் தரவே முடியாது அப்படின்னாரு. அப்படி ஏமாத்திட்டு இருந்தாங்க. சட்டசபையில் தொடர்ந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் தொடர்ந்து சட்டசபையில் கேட்டு நீங்கள் வாக்குறுதி கொடுத்து ஏமாத்துறீங்களே, எப்போ தரப்போறீங்கன்னு கேட்டதுக்கு பிறகு 28 மாதம் பொறுத்து வேறு வழியே இல்லாமல் கொடுக்க ஆரம்பித்தாங்க. சரி கொடுத்தாங்களே, அது எல்லாருக்குமா கொடுத்தாங்க? அவங்க தேர்தல் நேரத்தில் என்ன சொன்னாங்க? புரட்சி தமிழர் எடப்பாடியார் கொரோனாவுக்கு பிறகு இந்த நாட்டில் பொருளாதார தட்டுப்பாடு வந்து மக்கள்லாம் வேலைக்கே போக முடியாமல் அந்த நேரத்தில் கூட அம்மா உணவு கொடுத்தது மட்டும் இல்லாமல் ஆசிரியர்கள்லேருந்து எல்லாருக்குமே வந்து வேலைக்கு போகாமையே 8 மாதம் சம்பளம் கொடுத்தாரு.
அப்படி கொடுத்ததுக்கு பிறகும் அந்த பொங்கல் வர சொல்ல அவங்க தொடர்ந்து மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த பொங்கல் நேரத்தில் 2500 ரூபாய் ஒவ்வொரு வீட்டுக்கும் கொடுத்தாரு. இருக்கிற அரிசி அட்டை வச்சிருக்க அத்தனை ரேஷன் அட்டை வச்சிருக்க அத்தனை குடும்பத்துக்கும் கொடுத்தாரு. அது மாதிரி நீங்கள் வந்து தேர்தல் நேரத்தில் நீங்கள் சொன்னதை எல்லாருக்கும் கொடுக்குறீங்களான்னு கேட்டால் அதெல்லாம் இல்லை, நாங்கள் தகுதி உள்ள குடும்பத் தலைவியை தேர்ந்தெடுத்து கொடுப்போம்னாங்க. அப்போ தான் நாங்கள் கேட்டோம், தகுதி உள்ள குடும்பத் தலைவியை யார் நிர்ணயம் பண்ணுறது? ஒரு குடும்பத்துக்கு யார் தலைவின்றதோ அவங்களுக்கு தகுதி இருக்கா இல்லையான்றதோ அந்த குடும்பம் தான் முடிவு பண்ணணும். நீ யார் முடிவு பண்ணுறது கேட்டால் உடனே ஸ்டாலின் சொல்கிறாரு, இது வந்து உதவித்தொகை இல்லை, ஊக்கத்தொகை கூட இல்லை, உரிமை தொகைன்றாரு. உரிமை தொகை, ஆமா, ஒவ்வொரு மகளிருக்கான உரிமை தொகை, மகளிருக்கான உரிமை தொகை. அப்போ மகளிராக இருக்கிற அத்தனை பேருக்கு அந்த உரிமை இருக்கா இல்லையா? உதவித்தொகைன்னா பாதிக்கப்பட்டவங்களுக்கு உதவி செய்கிறாங்க அல்லது வறுமையில் இருக்கவங்களுக்கு உதவி செய்கிறாங்கன்னு சொல்லலாம். உரிமை தொகைன்னா பெண்ணா பிறந்த அத்தனை பேருக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற குடும்ப பெண்கள் அத்தனை பேருக்கு அந்த உரிமை இருக்கா இல்லையா? அப்போ உரிமை தொகைன்னு சொல்லிட்டு எதுக்கு நீங்கள் வந்து அதில் பாகுபாடு காட்டுறீங்க? உங்கள் கட்சியில் இருக்கிறவங்க கார் வச்சுருந்தாலும் கொடுப்பீங்க, அடுத்த வேளை உணவுக்கு வழி இல்லாத ஒரு சாதாரண ஏழை இருந்தால் அவங்களுக்கு கொடுக்க மாட்டேன்றீங்க. கேட்டால் உங்கள் தாத்தாவுக்கு தாத்தா இதோ நகராட்சியில் பியூன் வேலை செய்கிறாருன்றீங்க. ஒரு நகராட்சியில் ஒரு கடைநிலை ஊழியராக இருந்து ஒரு குறைவான சம்பளம் வாங்குறவங்களுக்கு கொடுக்க மாட்டீங்க. ஆனால் கார் வச்சுக்கிட்டு தனியாக தொழில் நடத்துகிறவங்க இல்லது வேறு மாதிரி இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு கொடுக்குறீங்க. அப்புறம் கேட்டால் இவங்களுக்கு உரிமை இருக்குது அவங்களுக்கு உரிமை இல்லைன்றீங்க. அதை பாகுபாடு பார்க்குறீங்க. இதையெல்லாம் மாற்றி அதுதான் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் மிக தெளிவாக சொன்னார். இந்த உதவித்தொகை என்பது எல்லாருக்கும் வந்து அதிமுக ஆட்சி வந்தால் எல்லா குடும்ப அரிசி அட்டை வச்சுருக்க அத்தனை பேருக்கும் இந்த உதவித்தொகை தருவோம். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் ஏற்கனவே இது போன தேர்தலையே சொன்னோம், 1500 ரூபாய் தரோன்னு சொன்னோம். அந்த மாதிரி இந்த முறை ஆட்சி 2026 வெற்றி பெற்றவுடன் தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை குடும்ப தலைவிகளுக்கும் அரிசி அட்டை வைத்திருக்கிற அத்தனை பேருக்கும் 1500 ரூபாய் தருவோம்னு சொல்லியிருக்காரு. இப்படி ஒவ்வொரு பிரச்சனையிலையும் இந்த ஆட்சியினுடைய அவலங்களை மட்டும் இல்லை, மக்களுடைய பாதிப்புகளை மட்டும் இல்லை, இதற்குரிய நிவாரணங்களையும் இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க களத்தில் போய் மக்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. அதனால் இதை எதிர்க்கிற சக்தி யாருக்குமே இல்லை. இந்த புரட்சி தமிழர் எடப்பாடியாருடைய எழுச்சியை தடுக்க முடியாதனால அவருடைய இந்த பயணத்தை தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க. அதுக்கு விஜயை பயன்படுத்தி இன்றைக்கி நீதிமன்றத்தில் வந்து ஒரு வழிகாட்டி நெறி உருவாக்கணும். அதனால் இவங்க வந்து சாலைகளில் இந்த பயணத்தெல்லாம் நடத்தாதீங்க, திடலில் போய் நடத்துங்கன்னு சொல்லி முதற்கட்ட வெற்றி பெற்றிருக்காங்க. எங்கே நடத்தினாலும் மக்கள் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பக்கம் இருக்கிறாங்க. முதலமைச்சர் எடப்பாடியார் என்பதை மக்கள் உறுதிப்படுத்திட்டாங்க. அதனால் இவங்க என்ன ஃபோட்டோ ஷூட் நடத்தினாலும், என்ன விளம்பரம் பண்ணாலும், என்ன சட்டம் போட்டாலும் மக்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வெற்றி பெற வைத்து மிக பெரும்பான்மையோடு அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சர் ஆவார். அது தடுக்கிற சக்தி ஸ்டாலினுக்கோ இல்லை அவங்க கூட்டணிக்கோ அல்லது இன்னும் அவங்களுக்கு பின்னால் இருக்கிற சக்திகளுக்கோ இல்லை என்பதை தேர்தல் நிர்ணயிக்கும். ஸோ 2026 தேர்தல் இதுக்கான விடைகள் தெரியும்னு சொல்ல வரீங்க. தொடர்ந்து பேசும் சார். நன்றி, வணக்கம்.